ஹாய். ஒரு சின்ன படம் வந்து ஒரு பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகுதுன்னா அதுக்கான முன்னோட்டமா அவங்க இப்போ அமைச்சிருக்க ட்ரெய்லர் ஆகட்டும், டீசர் ஆகட்டும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணும். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரவுட் மத்தியில வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கான வாக் இன் டு த தியேட்டர்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். அப்படி சமீபமா ஒரு சின்ன படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரால வந்து தியேட்டர்ஸே கிடையாது. ஏன்னா பெரிய படம் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு 3 பெரிய ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட இந்த புதுமுக நடிகர்கள் நடிச்ச ஒரு கான்செப்டோட ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கு தியேட்டர்ஸே கொடுக்கல யாருமே. பட் ஆனா அது பண்ணிருக்க சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னி வரைக்குமே அந்த படம் வந்து 200 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. பிளஸ் இன்னுமே வந்து இன்னொரு 50-60 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுன்ற மாதிரி தான் சொல்றாங்க. நார்த்ல எல்லாம் படம் வந்து செக்க போடு போகுது. அது என்ன படம்னு பாத்தீங்கன்னா, பிரதீப் வர்மா வந்து டைரக்ட் பண்ண, தெலுங்குல வந்து ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் ஹனுமேன். ஹனுமேன் வந்து பல லாங்குவேஜஸ்ல வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா, அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. டைரக்டர் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், இந்த படம் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும். சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகுது, பிளஸ் பழைய ஆக்டர்ஸ் ஆகட்டும், நாகார்ஜுனா, வெங்கடேஷ் படம், பெரியவங்க படம்லாம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு நடுவில் இது வந்திருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ஹனுமேன் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜனவரி 12 ரிலீஸ் பண்றதா இருந்தது. பட் ஊடால இவங்க எல்லாருமே அந்த சங்கராந்தியை வந்து சக்சஸ்ஃபுல்லா அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ரேஸ்ல வந்து ஹனுமான் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணி நல்ல ஒரு கலெக்ஷன்ஸோட இருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். லேட்டா இருந்தாலுமே லேட்டஸ்டான ஃபைனல் ரிவ்யூவா இருக்கட்டும் இது. பிரசாந்த் வர்மா ஏற்கனவே இவர் ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. ராஜசேகர் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ பல படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு 4-5 படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு தெலுங்குல. அவர் டைரக்ஷன்ல சைல்டு ஆர்டிஸ்டா இருந்து இன்னைக்கு ஹீரோவா ப்ரொமோட் ஆயிருக்க தேஜா சஜ்ஜா அவர் தான் வந்து இந்த படத்துல வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு. அமிர்தா ஐயர் சப்போர்ட்டிங்கா பண்ணியிருக்காங்க. பிளஸ் வரலட்சுமி சரத்குமார், நம்ம டைரக்டர் சமுத்திரகனி, வெனிலா கிஷோர், வினய் ராய், ஆக்சுவலா ஹீரோவா நம்ம தமிழ்ல வந்து அறிமுகமான வினய் ராய் இந்த படத்துல வில்லனா பண்ணியிருக்காரு. இந்த படம் ஸ்டார்டிங்லேயே ஒருத்தரை காமிக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் சூப்பர் ஹீரோ மேல அபரீதமான பிரியம், தான் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ ஆகணும்ன்ற மாதிரியும், அந்த சக்திமான் பீரியட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் மாடியில இருந்து குதிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சீன்லாம் இன்க்ளூட் பண்ணி அவன் அந்த சூப்பர் ஹீரோ நடப்புல மாடியில இருந்து குதிக்கிற மாதிரியும், அப்போ அவங்க பேரண்ட்ஸ் கண்டிக்கிற மாதிரியும், சூப்பர் ஹீரோனா வந்து சூப்பர் பவர்ஸோட கிடையாது, மக்களுக்கு நல்லது பண்ணலே ஒரு சூப்பர் ஹீரோ தான் நினைக்கும் போது, அந்த சமயத்துல அந்த சூப்பர் ஹீரோ பைத்தியத்துல தாம் பண்ற வந்து ஒரு அகெயின்ஸ்டான விஷயங்கள் இதெல்லாமே டு ஸ்டார்ட் வித் அப்படியே வருது. ஸோ அதுக்கு கட் பண்ணி இப்படி தூக்குனாங்கன்னா ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. ஒரு பிரமாதமான ஒரு ஆஞ்சநேயர் சிலை, மலை உயரத்துல இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் சிலை விக்கிரகம். ஸோ அது ஒரு அந்த இடமே வந்து ரொம்ப பிரமாதமா ரம்யமா இருந்ததுன்னே சொல்லும். ஒரு மலை, அது சுத்தி இருக்கிற ஒரு ஆறு, ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்துல இருக்கிறவர் தான் ஹீரோ. ஒரு சிறு சிறு திருட்டுலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு எப்படி சூப்பர் பவர் வந்ததுன்றது தான் வந்து இந்த படத்தோட கதை. அதை கட் பண்ணி காமிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் முகத்துல இருந்து வந்த ரத்தம் வந்து ஒரு முத்தா இதாகி ஒரு இடத்துல இருக்கு. ஸோ அந்த பவர், அந்த அந்த முத்து வந்து ஹீரோ கைக்கு வந்து அவருக்கு எப்படி சூப்பர் பவர்ஸ் வந்து, அந்த சூப்பர் பவர்ஸால் நடந்த விளைவுகள், பிளஸ் அவரு வந்து செய்த நல்ல விஷயங்களாகட்டும் எல்லாமே வந்து தான் பேலன்ஸ் இருக்கிற கதை. ஏன்னா இதுக்கு மேல கதைக்குள்ள போனா ஸ்பாய்லர் ஆயிடும். மோரார்லெஸ் இந்த படம் பாத்தீங்கன்னா பல சூப்பர் ஹீரோஸோட கதையில இருந்து எடுத்த மாதிரி தான் இருக்கும். என்னன்னு சமீபமா வந்த மின்னல் முரளி, மலையாளத்துல வந்து டொவினோ தாமஸ் நடிச்ச மின்னல் முரளி, அதுமே வந்து ஒரே மாதிரி கான்செப்டா தான் தெரியும். பிகாஸ் இதை விட பெருசா எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சூப்பர் ஹீரோ கதைன்னா வந்து ஒரு வில்லன் இருக்கணும், அந்த வில்லன் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கணும், அதுக்கு அகேன்ஸ்டா இருக்க ஒரு சூப்பர் ஹீரோ அவனுக்குமே வந்து நிறைய பவர்ஸ் இருக்கணும். இதுதான் வந்து லாஜிக், யதார்த்தம். இப்படிதான் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் எடுக்க முடியும். படம் வைஸ் பாத்தீங்கன்னாலே வந்து லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் அமக்கலை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு வந்து பயங்கர சப்போர்ட்டா இருந்தது வந்து மியூசிக். ஹனுமான் சலசா வந்து லாஸ்ட்ல வரும், அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல வந்து வரும்போது உண்மையிலேயே அது வந்து கூஸ் பம்ப் மூமெண்டா தான் இருக்கும். நிறைய பேருக்கு தியேட்டர்ல கிரௌடோட பார்க்கும்போது அந்த மியூசிக் ஆகட்டும், அது கொடுக்குற ஒரு இம்பாக்ட் ஆகட்டும், ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்டா தான் இருக்கும். ஓவரால் இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. புது பையனா தான் நம்ம சைல்டு ஆர்டிஸ்டா இருந்து ஹீரோவா ப்ரொமோட் ஆயிருந்தாலுமே அந்த பையன் மீன் தேஜா சஜ்ஜா வந்து அவர் பங்குக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அமிர்தா ஐயர் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க, அவங்களுமே நல்லா பண்ணியிருக்காங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, வரலட்சுமி சரத்குமார் அவங்கள வந்து ஒரு நல்லா காமிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லா வராங்க. ஸோ அவங்களோட லாஸ்ட் டுவர்ட்ஸ் மூவிங் டு கிளைமேக்ஸ் அவங்களோட அட்டகாசம் ஆகட்டும் எல்லாமே வந்து அமக்கலமா இருக்குன்னு தான் சொல்லணும். படம் வந்து என்னை பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே வந்து ஓகே ஆவரேஜ், கிட்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் தான் வந்து மெயின் ஸ்டோரிக்குள்ளாரே மெயின் ஸ்டோரின்னா ஒரு ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஸ்டோரி வந்து லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் தான். வில்லன் பார்ட் வரைக்குமே ஒரு பெரிய சொல்லிக்கிற மாதிரியான ஒரு வில்லன் பார்ட் கிடையாது. ஒரு டம்மியான வில்லன் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. சூப்பர் பவர்ஸ் இருந்தாலுமே
வினயை வந்து ரொம்ப டம்மியான ஒரு வில்லனா தான் இதுல வந்து பார்க்க முடியுதே தவிர, ஒரு சூப்பர் பவர்ஸ் இருக்கிறதால ஒரு பயங்கர டேலண்டட் டாஸ்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஒரு நார்மல் வில்லனா தான் காமிச்சிருக்காங்க. படத்துல வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜிஐ ஒர்க்ஸ் தான். ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இருக்க அந்த லோ பட்ஜெட்ல வந்து இவ்வளவு பிரமாதமா பண்ணியிருக்காங்கன்னு போது உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் தான். இந்த படம் பாத்தீங்கன்னா ஓவரால் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 50 கோடி ரூபாய்க்குள்ளாரதான் வந்து விஎஃப்எக்ஸ் மீன் மொத்த ஓவரால் ப்ரொடக்ஷன் காஸ்டே வந்து ஒரு 50 கோடி ரூபாய்ன்ற மாதிரி தான் வந்து வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு வருது. இந்த 50 கோடி ரூபாயில வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன்ஸ் வேல்யூ எல்லாமே ஹையா இருக்கு. ஸோ எல்லாமே நல்லா இருக்கு. ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்ஸ் என்ஜாயபிளா இருக்கும். அங்கங்க ஒரு சில காமெடி எல்லாமே வந்து ரொம்ப ஹைலைட்டா இருக்கு. கெட்டப் சீனு பண்ற ஒரு சில காமெடிஸ் எல்லாமே வந்து தன்னை வந்து தன் நண்பன் கிட்ட வந்து ப்ரூஃப் பண்ணிக்க, நான் ஒரு சூப்பர் பவர் எனக்கு இருக்கு, நான் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஆக போறேன்னு சொல்லி தான் ஹீரோ போய் அவன் கிட்ட சொல்லும் போது அவன் கொடுக்குற கவுண்டர் ஆகட்டும், இவன் எது பண்ணாலுமே இது அவர் பண்ணிட்டாரு, இது இவர் பண்ணிட்டாரு, நீ உண்மையிலேயே நீ சூப்பர் ஹீரோ தான், நீ உன்னை நிரூபிக்கணும்னா நீ வந்து நம்ம பாலையா மாதிரி பண்ணு, பாலையா பாபு மாதிரி பண்ணுன்னு சொல்லுவாரு. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு நல்ல காமெடியா இருந்தது. தியேட்டர்ல வந்து பசங்க எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க இந்த படத்தை. ஓவரால் விஎஃப்எக்ஸ் வந்து ஒரு பிரமாதமா இருக்கு. சில இடத்துல லேக் அடிச்சாலுமே வந்து சில இடத்துல வந்து நம்மளால தெரிஞ்சாலுமே அவங்களுக்கு கொடுத்துருக்க பட்ஜெட்ல, அந்த கம்மியான பட்ஜெட்ல இவ்வளவு ஒரு பிரமாதமான பிரசன்டேஷன் கொடுத்ததுக்கு பிரசாந்த் வரமாக்கு நிஜமாவே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குமே வந்து ஒரு சீக்வல் வச்சுட்டாங்க. ஜெய் ஹனுமான் சொல்லிட்டு ஒரு நெக்ஸ்ட் சீக்வல் வருதுன்றதை பஞ்சண்டா காமிச்சிட்டாங்க. அதுக்கான ட்விஸ்ட் டர்ன்ஸ்லாம் எதுவுமே வைக்கல. ஸோ அதுக்கான ஒரு லிங்க் ஒன்று கொடுத்து செகண்ட் ஹாஃப் வருதுன்னு ஜெய் ஹனுமான் சொல்லி போட்டாங்க. 2025ல வந்து படம் வரும்ன்ற மாதிரியும் ஒரு லீட் ஒன்று கொடுத்துட்டாங்க படத்துல. என்னை பொறுத்த வரைக்கும் கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஓவரால் எல்லாருமே போயிட்டு ஒரு வாட்டி தியேட்டர்ல பார்க்கலாம். கண்டிப்பா வந்து ஒரு என்ஜாயபுளா இருக்கும். உண்மையிலே லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் வந்து கண்டிப்பா எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ விறுவிறுன்னு அவ்வளோ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் இஸ் என்ஜாயபிள். படம் ஓவரால் இஸ் அன் அபவ் அவரேஜ்.